நம்மளை சுத்தி நடக்கிற எத்தனையோ சம்பவங்கள் நம்ம கவனத்துக்கு வருது. அதுல பல சம்பவங்கள் செய்திகளா கடந்து போயிடுது. சில சம்பவங்கள் ஆதங்கம், வேதனை, கோபம் அப்படின்னு நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்குது. ஆனா ஒரு சில சம்பவங்கள் மட்டும்தான் நம்ம நினைவுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் எங்கேயாவது கிடைக்குதான்னு நம்மளை தேட வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். சென்னை அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் கோடம்பாக்கம் ஞாபகம் வரும். ஏன்னா தமிழ் சினிமாவோட தலைநகரம் அதுதானே. ஆனா நுங்கம்பாக்கம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியாது. அதே மாதிரி சென்னையில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா எழும்பூரையும் சென்ட்ரலையும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னா பலருக்கும் தெரியாது. ஆனா நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க தெரிய வச்சது ஒரு சம்பவம். அதுதான் சுவாதி கொலை. செக்ஷன் 302, a true Tamil crime podcast show. Case number 29, சுவாதி கொலை வழக்கு. எபிசோட் 1, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. சென்னையோட போக்குவரத்துல பெரிய பங்கு வகிக்கிறது புறநகர் ரயில் போக்குவரத்து. வடக்கும் தெற்குமா நீண்டிருக்கிற சென்னையை முதுகெலும்பு மாதிரி இணைக்கிறது ரயில் போக்குவரத்து தான். அதிகாலை நேரத்துல ஒலிக்க தொடங்குற புறநகர் ரயில்களோட தடக் தடக் சத்தம் சென்னையோட இதய துடிப்பு மாதிரி நள்ளிரவு வரைக்கும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். தினமும் வேலைக்கு போறவங்க, பள்ளி கல்லூரிகளுக்கு போறவங்க, அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துல போறதுக்கு ரயில் போக்குவரத்து ரொம்பவே உதவிகரமானதா இருக்கு. அதனால அதிகாலையில இருந்தே ரயில் நிலையங்கள்ல மக்கள் கூட ஆரம்பிச்சிருவாங்க. 2016 ஜூன் மாசம் 24 காலையில 6:30 மணி இருக்கும். நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல ஒரு ஸ்கூட்டர் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து இறங்கின ஒரு இளம் பெண் அவங்க அப்பா சீனிவாசனுக்கு பாய் சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போனாங்க. சென்னை கடற்கரையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போற ஒரு ட்ரெயின் காலையில 6:50 மணிக்கு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும். செங்கல்பட்டு பக்கத்துல ஐடி நிறுவனங்கள் வந்ததால நிறைய பேரு அந்த சர்வீஸை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல அன்னைக்கும் செங்கல்பட்டு ரயிலுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தரா அந்த இளம்பெண்ணும் 2வது பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருந்தாங்க. செங்கல்பட்டு வரை செல்லும் அடுத்த மின்தொடர் வண்டி நடைமேடை 2இல் வந்து செல்லும். ரயில் வர ஒரு சில நிமிஷங்கள் தான் இருந்துச்சு. அப்போ அந்த இளம் பெண்ணை நெருங்கி வந்தாரு ஒரு நபர். அவங்க 2 பேருக்கும் இடையில சில நொடி உரையாடல் தான் நிகழ்ந்திருக்கும். திடீர்னு அசாதாரணமான ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது முகத்துல பயங்கரமான வெட்டுக்காயத்தோடு தரையில விழுந்தாங்க அந்த இளம் பெண். 2 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த இளம் பெண்ணோட ரத்தக்கரை சட்டையில படிஞ்சிருக்க அங்கிருந்து சாவகாசமா நடந்து போக ஆரம்பிச்சான் கொலையாளி. பட்ட பகல்ல தமிழ்நாட்டோட தலைநகரத்துல நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை நேர்ல பார்த்த அத்தனை பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருந்தாங்க. அத்தனை பேர் முன்னாடி எந்த விதமான தயக்கமோ பயமோ இல்லாம ஒரு பயங்கரமான கொலையை செஞ்சுட்டு நடந்து போயிட்டு இருந்த கொலையாளிய பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருந்த 2 பேர் துரத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ செங்கல்பட்டுல இருந்து கடற்கரையை நோக்கி ஒரு ரயில் வந்துட்டு இருந்துச்சு. அதை பொருட்படுத்தாம பிளாட்ஃபார்ம்ல இருந்து குதிச்சு தண்டவாளத்தை தாண்டின அந்த நபர் ரயில்வே ஸ்டேஷனோட காம்பவுண்ட் சுவர்ல ஏறினதை பார்க்க மட்டும்தான் முடிஞ்சது. அதுக்குள்ள ட்ரெயின் குறுக்க வந்துட்டதால தொடர்ந்து கொலையாளியை துரத்திட்டு போக முடியாம அந்த 2 பேரும் அப்படியே நின்னுட்டாங்க. கண்ணு முன்னாடி நடந்த ஒரு கொலையை எப்படி எதிர்கொள்றது, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயணிகள் திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தப்ப அந்த அமைதியை உடைக்கிற மாதிரி செங்கல்பட்டு ரயில் வந்து நின்னுச்சு. உடனே அந்த ரயிலுக்காக காத்திருந்த எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த ரயில்ல பயணிக்க வேண்டிய அந்த இளம்பெண் மட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல சடலமா கிடந்தாங்க. அடுத்த 2 மணி நேரத்துல பல ரயில்கள் அந்த வழியா கடந்து போச்சு. பயணிகள் ரயில் நிலையத்துக்குள்ள வர்றதும் அங்க ரத்தம் வழிய கிடக்கிற ஒரு பொண்ணோட சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு ஒதுங்குறதும், அவங்களுக்கான ரயில் வந்ததும் அங்கிருந்து கிளம்புறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தகவல் கிடைச்சு சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க. கொலை செய்யப்பட்ட பெண் யாருன்னு விசாரணையை தொடங்கின போதுதான் அவங்க பேர் சுவாதி அப்படின்னு தெரிய வந்துச்சு. செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற பரனூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சுவாதி.
அவங்க வீடு சூளைமேடு பகுதியில் இருந்துச்சு. அதனால பக்கத்துல இருக்கிற நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து பரனூருக்கு போயிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. அன்னைக்கும் தன்னோட அலுவலகத்துக்கு போறதுக்காக சுவாதி காத்துக்கிட்டு இருந்த போதுதான் அந்த கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. சுமார் 8:30 மணி போல சுவாதியோட வீட்டுக்கு இந்த தகவலை சொல்றதுக்காக போனாரு ஒரு காவலர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தன்னோட மகளை ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு வந்த ஒரு அப்பா கிட்ட அவரோட பொண்ணு உயிரோட இல்லைன்னு எப்படி நேரடியா சொல்ல முடியும்? அதனால இலைமறை காய்மறையா விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வந்தாரு அந்த காவலர். அப்ப சுவாதிக்கு ஏதோ விபத்து நடந்துருச்சு அப்படின்னு தான் நினைச்சாரு அவங்க அப்பா. ஆனா சம்பவ இடத்துக்கு வந்த அப்புறம்தான் சுவாதி கொடூரமாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு சுவாதி கொல்லப்பட்டதால ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்கினாங்க. ஆனா விசாரணை தொடங்கின இடத்திலேயே அப்படியே நின்னுகிட்டு இருந்துச்சு. கொலையை நேர்ல பார்த்த யாரும் அது பத்தின தகவல்களை அப்ப வரைக்கும் காவல்துறை கிட்ட பகிர்ந்துக்கல. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துல சிசிடிவி கேமரா இல்லாததால கொலையாளி யாருன்னு உடனடியா கண்டுபிடிக்கவும் முடியல. சம்பவ இடத்துல இருந்து போலீஸ்க்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் கொலையாளி சுவாதியை வெட்டி கொள்ள பயன்படுத்தின ஆயுதம். அந்த மாதிரி வித்தியாசமான வடிவமைப்புல இருக்கிற அரிவாள் குடுகு பகுதியில் பயன்படுத்தப்படுறதா ஒரு தகவல் கிடைச்சது. அதனால அந்த அரிவாளை கூலிப்படையினர் தான் பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க போலீஸ். அதே சமயம் கொலை நடந்த இடத்துல இருந்து சுவாதியோட செல்போன் காணாம போயிருந்துச்சு. கொலையாளி தான் அந்த போனை எடுத்துட்டு போய் இருக்கணும் அப்படின்னு யூகிச்ச காவல்துறை அந்த போனை பத்தின விவரங்களையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இருந்த வீடுகள்ல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலமா ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு ஒரு முயற்சி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பதிவுகள்ல சந்தேகத்துக்கிடமா ஒருத்தரோட நடமாட்டம் இருந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. கொலை நடந்த மறுநாள் ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு சுவாதியோட கொலையில சம்பந்தப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை காவல்துறை வெளியிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நபரை பத்தின தகவல் தெரிஞ்சவங்க உடனே காவல்துறையை அணுகணும்னு அறிவுறுத்தப்பட்டாங்க. ஆனா தெளிவா இல்லாத அந்த புகைப்படத்தால வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்ல. சுவாதி கொலை வழக்க விசாரிக்கிறது சம்பந்தமா ரயில்வே போலீஸுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதா செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு சுவாதி கொலை வழக்க தானே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிச்சு சென்னை உயர்நீதிமன்றம். பொது இடத்துல நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தொடர்பான வழக்குல 3 நாள் ஆகியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம இருக்குன்னு காவல்துறையை கண்டிச்ச நீதிபதிகள் இன்னும் 2 நாள்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கலைன்னா நீதிமன்றமே அந்த வழக்கை விசாரிக்கும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ரயில்வே போலீஸ்ல இருந்து சுவாதி கொலை வழக்கு சென்னை காவல்துறைக்கு மாற்றப்பட்ட நிலைமையில நீதிமன்றத்தோட கெடு போலீஸ்க்கு பெரிய நெருக்கடியா மாறுச்சு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடிதான் தேர்தல்ல ஜெயிச்சு தொடர்ந்து 2வது முறையா முதல்வரா பொறுப்பேற்று இருந்தாங்க செல்வி ஜெயலலிதா. அதனால சட்டம் ஒழுங்குக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவாலா இந்த சம்பவம் பார்க்கப்பட்டுச்சு. சுவாதி கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருந்த மு.க. ஸ்டாலின் அந்த 1 மாசத்துல நடந்த கொலைகள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு அரசுக்கு கேள்வி எழுப்பி இருந்தாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு, சமூக விரோதிகளுக்கு பயம் இல்லைன்னு எழுந்த குரல்கள் போலீஸுக்கு பெரிய நெருக்கடியை உண்டாக்குச்சு. அதனால கொலையாளியை பிடிக்கிற முயற்சியில தீவிரமா இறங்குனாங்க தமிழ்நாடு காவல்துறை. சூளைமேடு பகுதியில் இருந்த வெவ்வேறு கண்காணிப்பு கேமராக்கள் மூலமா சில பதிவுகள் போலீசாருக்கு கிடைச்சது. கொலையாளி ரயில் நிலையத்துல இருந்து ஓடி வர்றது, சௌராஷ்டிரா நகர் தெருக்கள்ல நடந்து போறது, இப்படி சில காட்சிகள் கிடைச்சது காவல்துறைக்கு கை கொடுத்துச்சு. அது மூலமா ஓரளவு ஒரு தெளிவான படத்தை உருவாக்கி அதை பத்திரிகைகள்ல வெளியிட்டாங்க. இன்னொரு பக்கம் சுவாதி கிட்ட இருந்து கொலையாளி எடுத்துட்டு போன செல்போன் பத்தின தகவல்கள் கிடைச்சது. கொலை நடந்த அன்னைக்கு காலையில 8:15 மணி வரைக்கும் சுவாதியோட செல்போன் ஆன்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியா சூளைமேடு பகுதியில தான் அந்த போன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அதனால கொலையாளி சூளைமேடு பகுதியிலேயே பதுங்கி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனடியா கொலையாளியோட புகைப்படத்தை கையில வச்சுக்கிட்டு வீடு வீடா விசாரிக்க ஆரம்பிச்சது ஒரு குழு. ஏமா, இந்த போட்டோல இருக்கிறவரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு போலீஸ் விசாரிக்க, இல்ல சார், பார்த்ததில்ல.
அப்படிங்கிற பதிலே அவங்களுக்கு கிடைச்சது. சென்னையில மேன்ஷன்கள் அதிகமா இருக்கிற ஒரு பகுதி சூளைமேடு. வெளியூர்ல இருந்து வேலைக்காக சென்னைக்கு வர்றவங்க மாச வாடகையில தங்குறதுக்கு மேன்ஷன்கள் தான் உதவியா இருக்கு. அதனால சூளைமேடு பகுதியில வெளியூர்காரங்களோட நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல கூட்டத்தோட கூட்டமா கொலையாளி மறைஞ்சு இருக்கலாம் அப்படிங்கறதால எல்லா மேன்ஷன்களையும் கொலையாளியோட போட்டோவை ஒட்டி வச்சிருந்தாங்க போலீஸ். அந்த தேடுதல் வேட்டைக்கு 2 நாளைக்கு பிறகு பலன் கிடைச்சது. சுத்த விட்டுக்கிட்டே இருந்த சுவாதி வழக்குல ஜூலை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு துப்பு கிடைச்சது. போலீஸ் வெளியிட்ட போட்டோல இருந்த உருவத்தை போலவே ஒருத்தர் தங்களோட மேன்ஷன்ல தங்கி இருக்கிறதா ஒரு செக்யூரிட்டி போலீஸுக்கு தகவல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் சுவாதியோட வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. உடனடியா அந்த மேன்ஷன்ல சோதனை நடத்தினாங்க போலீஸ். அப்போ கொலையாளின்னு சந்தேகப்படுற நபரோட அறையில இருந்து ரத்தக்கரை படிஞ்ச ஒரு சட்டையை கண்டெடுத்தாங்க. கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்த கொலையாளி போட்டுட்டு இருந்த அதே சட்டை மேன்ஷன்ல கிடைச்சது போலீஸோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துச்சு. ஒரு மேன்ஷன்ல யார் யாரெல்லாம் தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அங்க இருக்கிற ரெஜிஸ்டர்ல எழுதப்பட்டிருக்கும். அதனால உடனடியா அந்த நபரோட விவரங்களை கேட்டு வாங்கினாங்க போலீஸ். அப்போதான் அங்க தங்கி இருந்த நபரோட பேர் ராம்குமார் அப்படின்னும், அவர் திருநெல்வேலி மாவட்டம் தேன்பொத்தை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மீனாட்சிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. உடனே அவரோட செல்போன் நம்பருக்கு கால் பண்ணாங்க போலீஸ். ஆனா அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்துச்சு. The number you have called is currently switched off. கொலை நடந்த அன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு ராம்குமாரோட செல்போனும் சுவாதியோட செல்போனும் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருந்த டவரை காமிச்சது போலீஸுக்கு அடுத்த ஆதாரமா அமைஞ்சது. உடனே திருநெல்வேலி காவல்துறைக்கு இது சம்பந்தமான தகவல்களை அனுப்பி வச்சாங்க சென்னை போலீஸ். இதுக்கு நடுவுல வண்டலூர்ல இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்துல வேலை பார்க்கிற ஆசிரியர் ஒருத்தர் சுவாதியோட கொலைய தான் நேர்ல பார்த்ததா காவல்துறைக்கு தகவல் கொடுத்தாரு. அன்னைக்கு சம்பவ இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விவரமா போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாரு. சார், வழக்கமா நான் 6:50க்கு வர்ற செங்கல்பட்டு ட்ரெயினை தான் பிடிப்பேன். நான் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 50-60 பேர் வழக்கமா அந்த ட்ரெயினில் தான் போவோம். அதனால சுவாதியை அடிக்கடி பார்த்துருக்கேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு சுவாதி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வர்ற இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. நான் அவங்க நின்ன இடத்துல இருந்து ஒரு 100 அடி தள்ளி நின்றுட்டு இருந்தேன். சுவாதியை கொல்ல வந்தவன் ஒரு 2 நிமிஷம் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருப்பான். அதுக்குள்ள அந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. அது காலையில நேரம் அப்படிங்கிறதால சுவாதி உடம்புல அறிவாள் இறங்கின சத்தமும் அவங்களோட அலறலும் அவ்வளவு துல்லியமா கேட்டுச்சு. திரும்பி பார்த்தப்போ சுவாதி தரையில சரிஞ்சு கிடந்தாங்க. அவங்க கழுத்துல இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருந்துச்சு. 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம கூட நின்றுட்டு இருந்தவங்க அப்படி வெட்டப்பட்டு கிடந்ததை பார்க்கவே முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜூன் 6 இல்ல 7ஆம் தேதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பையன் திடீர்னு எல்லார் முன்னாடியும் சுவாதியை அரைஞ்சிட்டான். ஆனா அவனை சுவாதி எதுவுமே சொல்லல. அவனுக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெயின் வந்ததும் எல்லாரும் ஏறி கிளம்பிட்டோம். ஆனா அந்த 2 பேருமே வேற வேற ஆளுங்க. சுவாதியை அடிச்ச பையன் வெளிர் நிறமா இருந்தான். ஆனா சுவாதியை வெட்டினவன் கருப்பா இருந்தான். அப்புறம் இந்த 2 சம்பவம் நடந்த அன்னைக்கும் சுவாதி ஒரே ஹேண்ட்பேக் தான் வச்சிருந்தாங்க. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார் அப்படின்னு விளக்கமா சொன்னாரு. சுவாதியோட கொலைய நேர்ல பார்த்த ஆசிரியர் இப்படி சொல்லி முடிச்சதும் அவர்கிட்ட சில போட்டோக்களை காட்டினாங்க போலீஸ். இதுல சுவாதியை அடிச்ச நபரோ இல்ல சுவாதியை வெட்டுன நபரோ யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு போலீஸ் சில போட்டோக்களை காட்டினாங்க. இல்ல சார், இந்த போட்டோஸ்ல அவங்க 2 பேருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஆசிரியர். ஆனா ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வழக்கு நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஏற்கனவே நெல்லை போலீஸுக்கு சுவாதி கொலை வழக்கு தொடர்பான தகவல்கள் சொல்லப்பட்டிருந்ததால அவங்க ஒரு பக்கம் குற்றவாளியை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கையில இறங்கி இருந்தாங்க. நேரடியா மீனாட்சிபுரம் கிராமத்துக்கு போனவங்க ராம்குமாரை பத்தி விசாரிச்சாங்க. ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போறது ராம்குமாருக்கு வழக்கமா இருந்திருக்கு. சென்னையிலிருந்து ஊருக்கு போன ராம்குமார் அன்னைக்கு ஆடு மேய்க்க போயிருக்கிறதா ஊருக்குள்ள சொன்னாங்க. உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ்காரங்க தூரத்துல இருந்தே ராம்குமாரை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ராம்குமாரை போட்டோ எடுத்து அதை சென்னைக்கு அனுப்பி வச்சாங்க. சுவாதி வழக்கில் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறது அவர்தான் அப்படின்னு சென்னை போலீஸ் உறுதிப்படுத்தின உடனே நிதானமா செயல்பட தொடங்கினாங்க நெல்லை போலீஸ். பகல் நேரத்துல கைது செஞ்சா ஊர்ல ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படிங்கறதால ராத்திரி வரைக்கும் காத்திருந்தாங்க.
மெல்ல மெல்ல மீனாட்சிபுரம் மொத்தமும் தூங்க ஆரம்பிச்சது. இரவு 11 மணிக்கு ராம்குமாரோட வீட்டை சுத்தி வளைச்சாங்க காவல்துறையினர். ஒருவேளை ராம்குமார் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணினாலும் அதை தவிடுபடியாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வியூகம் அமைச்சாங்க போலீஸ். எல்லாம் தயாரா இருந்தப்போ ஒரு குழுவினர் மட்டும் போய் ராம்குமார் வீட்டை கதவை தட்டுனாங்க. அப்ப கதவை திறந்த ராம்குமாரோட அப்பா வெளியில ஒரு போலீஸ் பட்டாளமே நிக்கிறத பார்த்து ஒரு நொடி திகைச்சு போயிட்டாரு. ஐயா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பதட்டத்தோட கேட்க, ராம்குமார் இருக்கானா? சொல்லுங்க, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஒரு போலீஸ் படையே வீட்டுக்குள்ள போறத பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு பேச்சு இல்லாம நின்னுட்டு இருந்தாரு பரமசிவம். வீட்டோட பின்பக்கம் போன போலீஸ்காரங்க அங்க படுத்துக்கிட்டு இருந்த ராம்குமாரை சுத்தி வளைச்சாங்க. தன்னை பிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்துருச்சுன்னு உணர்ந்துகிட்ட ராம்குமார் அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி செஞ்சான். ஆனா ராம்குமாரை பிடிக்கிறதுக்காக காவல்துறை உருவாக்கி வச்சிருந்த சக்கர வியூகத்தை தாண்டி அவனால போகவே முடியல. வசமா போலீஸ் கிட்ட சிக்கிட்டாரு ராம்குமார். அடுத்து பண்ண காரியம்தான் போலீஸைய அதிர வச்சுது. எங்கிருந்தோ ஒரு பிளேடை எடுத்த ராம்குமார் அந்த பிளேடால தன் கழுத்தை தானே அறுத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். உடனே துரிதமா செயல்பட்ட போலீஸ்காரங்க ராம்குமாரோட தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா அறுபட்ட கழுத்துல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. உடனடியா பக்கத்துல இருந்த ஒரு அரசு மருத்துவமனைக்கு ராம்குமாரை அழைச்சிட்டு போனாங்க. அங்க முதலுதவி சிகிச்சை முடிஞ்ச உடனே பலத்த பாதுகாப்போடு திருநெல்வேலியில இருக்கிற அரசு மருத்துவமனையில ராம்குமார் அனுமதிச்சாங்க. அங்க ராம்குமாருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு. அதுக்குள்ள சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டதா ஊடகங்கள்ல செய்தி வெளியாகிடுச்சு. சுவாதி ஏன் கொல்லப்பட்டாங்க? அந்த படுகொலைக்கு பின்னணியா இருந்தது என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு விடை கிடைச்சிடும்னு பொதுமக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அடுத்து வந்த தகவல் சுவாதியோட கொலை வழக்கில் திரும்பவும் மர்மம்தான் நீடிக்கும்னு சொல்லாம சொல்லுச்சு. கழுத்துல அறுவை சிகிச்சை செய்துக்கிறதால ராம்குமார் பேசுறதுக்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு மருத்துவமனையோட டீன் சொல்லிட்டாரு. கொஞ்சம் உடல்நிலை தேறினதும் ராம்குமாரை திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சாங்க. சிகிச்சை முடிஞ்ச உடனே சுவாதி கொலை வழக்கு சம்பந்தமா ராம்குமார் கிட்ட வாக்குமூலம் வாங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முன்னாடியே ராம்குமாரோட வாக்குமூலத்தை போலீஸ் பதிவு செஞ்சிட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலைமையில சுவாதி வழக்கு சம்பந்தமா பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு சென்னை மாநகர காவல் ஆணையர். இந்த வழக்குல ராம்குமார் தான் குற்றவாளி, வேற யாருக்கும் இந்த கொலையில தொடர்பு இல்ல. வழக்கு விசாரணையில இருக்கிறதால மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் சுவாதி கொலை வழக்குல பல்வேறு கேள்விகள் புதுசா முளைக்க தொடங்குச்சு. அப்படி என்னென்ன கேள்விகள் எழுந்துச்சு? அதற்கான விடை கிடைச்சதா? அதை பத்தி அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience, while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.